ஹலோ பேஸ். டெய்லி ஆர்டர் பண்ணி ரூமில் வச்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு அண்ணனோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறோம். இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னா, டெய்லி ஆர்டர் போட்டு வந்துடுற குறிஞ்சி ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி நேரில் போய் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு அழகாக அப்படியே ஃப்ரீஸோன்னு விட்டு வெளில போகலான்ட்டு வெளில வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே ஒரே ஃபன்னு தான், வண்டியில் பேசிக்கிட்டே அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா குளிர்காலம் தான் பேர், ஆனால் வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் இத்தனைக்கு சாப்பிட போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி லஞ்சு சாப்பிட போகிற மாதிரி இருக்குது. வரும் வெளிச்சம்லாம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு தமிழ் பாட்டு தான் போட்டு கேட்டுட்டு இருந்தோம் எஃப்எம்ல. நம்ம எஃப்எம் எல்லா இடத்துலையும் உண்டு. அழகா யூட்டர்ன் போடுறதுக்கு நிற்கிறோம். அவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு ஒரு கட்டு கிடச்சா உள்ளெல்லாம் பூந்து போக முடியாது. ஏன்னா இங்கே கட்டடிக்கிறோம். நேராக வர ரூல்ஸ் அவன் போதுனா கூட அவன் மேலே தப்பு இருக்காது. நம்ம தான் பார்த்து பத்திரமா போகணும் சூதானமாக. சரி, நானும் ஒரு 10-15 நிமிஷமாக அங்கேயே நிற்கிறோம். வண்டி ஏதாச்சும் நிப்பாட்ட கேப்பு கிடைக்கும் போகலான்ட்டு. பட் கிடைக்கவே இல்லை. காத்திருந்து காலங்கள் போகுது அடி அப்படின்ட்டு பொறுமையாக கிளம்பியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கடை இருக்கும். ஆனால் நம்ம எல்லா கடையை விட்டுட்டு நம்ம போகிறது அந்த குறிஞ்சி ரெஸ்டாரண்ட் தான். இன்னமோ என்ன மாயமோ வந்துடுமோ தெரியல. அங்கே உள்ள சாப்பாடு மட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அதுதான் அந்த குறிஞ்சி ரெஸ்டாரண்ட். பார்த்துக்கங்க, நம்ம அண்ணன் போயிட்டுருக்காங்க. அந்த சூரிய வெளிச்சத்தில் அவரால் பார்க்கவே முடியல. பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு. கடைக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு கேமராவில் பார்த்து மூஞ்சை பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ அண்ணன் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, பட்டர் பொடி தோசை நல்லா முருகலாக போட்டு பொடியெல்லாம் உள்ளே வச்சு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், கேசரி வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் பண்ணது என்னென்னா 2 ஆஃப் ஆயில், ஒரு ஆனியன் பொடி ஊத்தாப்போம், அதுலேயும் அதே மாதிரி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கேசரி எல்லாம் வந்துருந்துச்சு. அப்படியே வீடியோவில் கொஞ்சம் மூஞ்சி பதிவு பண்ணணும்னு அப்பப்போ காட்டிகிட்டு இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வடிவல் சொல்லுவாப்புல அப்படியே ஆனியன் மேலே ஆப்பில் போட்டு பொடியெலாம் போட்டு அந்த மாதிரி தான் சொல்லி இந்த ஊத்தாப்பத்தை வாங்கினேன். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அண்ணா நம்ம ரிவ்யூ சொல்லுவார். இப்போது தோசையை அழகாக பிச்சு சாம்பார் அப்படியே பொறுமையாக டிப் பண்ணிக்கிட்டே அப்படியே வாயில் வச்சார். ஆனால் அந்த தோசை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னாங்க. இப்போ நம்ம தோசையை ட்ரை பண்ணுவோமா? பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. அழகாக அப்படியே தோசை அப்படி வச்சு சுடுது வேறு, வெங்காயம் வேறு கையில் சுடுது. சரி, நமக்கு எப்பொழுது தேங்காய் சட்னி ப்ளஸ் சாம்பார் அப்படியே டிப் பண்ணி அப்படியே வாயில் வச்சோன்னா மைண்ட் வைஸ் என்ன ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சிருக்கு. வேற லெவலில் இருந்துச்சு இந்த தோசை. சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே அந்த தோசையோட இந்த சுட இருக்குது ஆஃப் ஆயில் அப்படியே வாயில் போட்டு அது உடையாமல் வாயில் போட்டு திங்கிறதே ஒரு தனி சுகந்தாங்க. வேற லெவலுங்க. ஆஃப் ஆயில் அதுலேயே அந்த ப்ரெப்பர் தூக்கலா. இப்போ அண்ணன் சூடாக நானும் சாப்பிட்றேன்ட்டு கையில் எடுத்து இப்போ அப்படியே வாயில் போட போகிறாரு. தலக்குண்டு பார்த்தீங்களா ஃபேஸ் ரியாக்ஷனை வரும் அதான் சாப்பிட்றப்ப. அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக இன்னொன்று சாப்பாடு முடிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் வாங்கிட்டோம். இப்போது அப்படியே அண்ணன் கொதிக்க இருக்கு. அவரோட சாப்பிட்டுட்டு அவரோட ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். ஆனால் ஃபுல் ரியாக்ஷன் பதிவு பண்ணியிருந்தா இன்னும் அல்டிமேட்டாக அது இருக்கும். ஊதிக்கிட்டே வாயில் போடுறாரு. அப்பா கொதிக்க இருக்க வேலை வாய்க்குள்ளேயே தள்ள முடியல. இருந்தாலுமே அப்படியே தள்ளி விட்டுட்டாரு எப்படியோ. இப்போ நம்ம போடுவோம். இப்போ கையில் இருக்கிறப்பே சுடுது. சரி, எப்படி இருந்தாலும் சூடாக போடுவோம். ஆஃப் ஆயில் சூடாக சாப்பிட்டாதான் அதோட ருசியே நமக்கு தெரியும். உடையாமல் அப்படியே எடுத்து கலக்குன்னு போட்டாச்சு. இப்போ அதை வேற க்ளோஸ்அப்பில் வேறு எடுத்தோமா, பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு தடையாக அந்த ஆஃப் ஆயில உலுக்கியாச்சு சுட. அப்போ தான் திருப்தியாகவே இருக்குது. ஆனால் வாய் தான் வெந்துடுச்சு. பரவாயில்ல, ஆத்திக்கலாம். அப்படி ஒரு தடையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு ஆஃப் ஆயில் சொல்லாமன்னு பார்த்தோம். வேணாம் யார் கண்ணு பட்டுருவோன்ட்டு சொல்லிட்டு இருக்கப்போ பக்கத்தில் சாப்பிட்றோன்னு சிரிச்சாரு. அவரே அப்படியே வீடியோவில் காட்டின பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பில்லு கொடுக்க போகிறப்ப பார்த்தோம்னா பால்கோவம், திருநெல்வேலி அல்வாவும் இருந்துச்சு. நம்ம இதில் அந்த பால்கோவம் எடுத்து ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு நம்ம அண்ணன் தான் பில்லு போட்டாங்க. அப்படியே நம்ம அந்த பால்கோவா எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி, இப்போ அந்த பால்கோவா சாப்பிட்டு என்ன டேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு
ஐயோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தடையா கஷ்டப்பட்டு அதை துறக்க நினச்சி நானும் எதையாச்சும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க. நான் சுற்றி பார்த்தேன். வேலைக்கு ஆகாது போல இருக்குன்னா சேர்ற கைப்புள்ள தள்ளுறான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இனிமேல் பிச்சு எடுத்தா வேண்டாம் முடியுமோ அப்படின்ட்டு அட்டை பூரா பிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தடையாக பிச்சுட்டு வெளில எடுத்து பார்த்தா எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி மேலே குச்சை வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டிக்கை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்படியே பொறுமையாக அந்த கவரை பிரித்து பார்த்தோன்னா பால்கோவா பார்க்கறதுக்கு பால்கோவா மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வேறு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் அது பால்கோவா எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு தடவையாக ஓப்பன் பண்ணியாச்சு கவரை. ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அதோட டேஸ்ட்டுன்ட்டு. நான் ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அது ஒரு தடவையாக இடையே ஸ்டிக்கில் அப்படியே எடுத்து வச்சேன். பரவாயில்லைங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்படியே வண்டியில் அப்படியே பாருங்கள் அந்த வியூஸு. அந்த வியூவை பார்த்துட்டு பால்கோவா சாப்பிட்றதே தனி சுகங்க. அப்படியே ஃபோனை ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு பால்கோவா அப்படியே நமக்கு ஒரு வாய்ப்பா இன்னும் ஒரு அருமையான தருணம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தாரா, அவருக்கு ஒரு வாய் டேஸ்ட்டு கொடுக்கலான்ட்டு அப்படியே வாயிட்டு அண்ணா சாப்பிடுங்கன்னொன்னே அப்படியே சாப்பிட்டாப்புல. அவரும் சொன்னார் நல்லா தான் இருந்துச்சு பால்கோவா. அப்படியே மாற்றி சாப்பிட்டுட்டு ஒரு தடவையா அப்படியே ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன நைட் ஷிஃப்ட் போயிட்டு அந்த கலப்பில் போய் படுத்தோம்னா சாப்பிட்ட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு நல்லா தூங்கலாம்ப்பா. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.